ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் அப்கமிங்கில் ரிலீஸ் ஆகிற மூவிஸில் 1000 crore பொட்டன்ஷியல் இருக்கிற மூவிஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். என்னடா சொல்கிற, மறுபடியும் தமிழ் சினிமாவில் 1000 கோடியா? இந்த 1000 கோடியே வேணாண்டா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த படம்லாம் ஃப்ளாப் தாண்டா, அது வேணாண்டான்னு சொன்னீங்களா? ஒரு 3 படத்துக்கு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இருக்குங்க. ஸோ நான் இந்த இப்போ சொல்கிற 4 பாயிண்ட்டை மட்டும் இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாலே போதும், 1000 கோடி அடிச்சிடும். ஸோ இப்போ நம்ம பார்க்க வந்த 3 படமே பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா படமாக ரிலீஸ் ஆகி பேன் இந்தியா அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொமோஷன்ஸோட எந்த படத்தோடையும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் விடாமல் முக்கியமாக நார்த் இந்தியா மல்டிப்ளெக்ஸஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சுன்னு வைங்களேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 3 படத்தில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் 2 படமாச்சும் பார்த்தீங்கன்னா 1000 கலெக்ஷனை கொடுத்துரும். சரி வாங்க, அதில் என்ன படம் சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். தேர்ட் பிளேஸில் இருக்கிற நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன். ஸோ இந்த படத்துக்கு பார்த்தோன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா அளவில் ஹைப் இல்லாமல் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா தாறுமாற ஹைப்பே இருக்குங்க. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா மல்டிப்ளெக்ஸஸ்லையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி இந்த படம் பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கினாலே போதும் 1000 கலெக்ஷன் கொடுக்க பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்கிற போய் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் 2. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெயிலர்னு வந்த ஒரு படமே பார்த்தீங்கன்னா எல்லா ரீஜன்லுமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் பிளாக் பஸ்டர் தான். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாக்குறைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான் கேமியோ பண்ணுறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்டிங்கை போட்டு குமிச்சு வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா நெல்சன் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வாங்கினாலே போதுங்க. ஸோ இந்த படம் 1000 கலெக்ஷன் கொடுக்க பார்த்தீங்கன்னா ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ கூட பார்த்தீங்கன்னா இந்த படம் நார்த் இந்தியா மல்டிப்ளெக்ஸஸ் ரிலீஸ் ஆகுது. அது வேறு இல்லாமல் ஷாருக் கான் கேமியோ வேறு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற நம்ம கமல் சார் அப்புறம் ரஜினி சார், இவங்க 2 பேர் சேர்ந்து நடிக்கிற ப்ராஜெக்ட் தான். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த படம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹைப்பாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுதுன்னு. ஏன்னா இனிஷியலாக இப்போயே பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஹைப் இருக்குது. ஸோ டேட் நெருங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஆன்டிசிபேட் மூவியாக பார்த்தீங்கன்னா இது மாறப்போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் மினிமம் 600லேருந்து 650 கோடியை பார்த்தீங்கன்னா தாண்டிடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவங்க 1000 கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்காங்க. ஸோ அது வேறு இல்லாமல் சேர்ந்துருக்க காம்போ அப்படி. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த காம்போக்கே பார்த்தீங்கன்னா 800 கோடி கலெக்ஷன் உறுதி. ஸோ படம் மட்டும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வாங்கிச்சுன்னா போதுங்க, ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 1000 கலெக்ஷனை கொடுக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த படம் பார்த்தீங்கன்னா 1000 கலெக்ஷன் கொடுக்குதுன்னு. ஸோ இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.